Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் மட்டன் வறுவல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மட்டன் வறுவலுக்கு பொடி அரைச்சு நம்ம பண்ண போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். சூடா இட்லி, ஒயிட் ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்துர்க்கேன். 1 கிலோ மட்டனை குக்கர்ல சேர்த்துலாம். குக்கர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை திருப்பி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 பீஸ் ஏலக்காய், 5 பீஸ் கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது கூட 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 7 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ அரைச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கிறதில்ல, அதனால் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 35 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்களோ அந்த அளவுக்கு வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ராஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இப்போ ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தேவையான அளவுக்கு வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளோட டேஸ்டியான சின்ன வெங்காயம் மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.